அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு வளத்துடன் குரு வக்ர நிவர்த்தி பெறுவதால திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்குதுங்க. இதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபராசி வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அப்படி வக்ர நிவர்த்தி பெறுவதன் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னதாக குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டுங்க. ஏனெனில் இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரனுடைய வீட்டிற்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதற்காக நாம் பயப்படவும் தேவையில்லை. ஏனென்றால் குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எதிரியாக இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும். எனவே இந்த குரு பெயர்ச்சி எல்லோர் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகிறதுங்க. இந்த குரு பார்வை பதியும் இடமெல்லாம் வளம் கொளிக்க போகிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அந்த வகையில துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான ரிஷப ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது பலத்துடன் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஆதிக்கம் செலுத்த போகிறார். அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கம் அவ்வளவு நல்லதல்ல என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். 6க்கு அதிபதி 8இல் வரும் பொழுது கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கேற்ப ஒரு சில நல்ல பலன்களும் நடைபெறுங்க. உங்களுடைய ராசிக்கு 8இல் குரு வரும் பொழுது எதிரிகள் பலம் கூடும், அதிருப்தி நிலை அமையுங்க. தொழில் வியாபாரத்தில் கவனமுடன் இருப்பது மிக மிக நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் நன்மை கூட தீமையாக கூட தெரியலாம். அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. எவ்வளவு தொகை வந்தாலும் அடுத்த நிமிடமே செலவாகிவிடும். விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடுங்க. நிலையான வருமானம் இன்று தத்தளிப்பீங்க. அதே போல சிக்கனத்தை கையாண்டு செலவுகளை குறைத்தால் தக்க பலன் கிடைக்குங்க. நேசித்தவர்களோடு கூட யோசித்து பேசும் சூழ்நிலை உருவாகுங்க. உத்தியோகத்தில் வரும் இடமாற்றம் உங்களை நெருட வைக்குங்க. மதிப்பும் மரியாதையும் குறையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு. அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. இப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வை பலத்தால் உங்களுடைய வாழ்விற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. எனவே இந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைகிறதுங்க. குறிப்பாக 2ஆம் இடத்தில் குரு பார்வை பதிவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் குடும்பத்தில் அமைதி நிலவ வழிபிறக்க இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்குங்க. குருவினுடைய பார்வையால இல்லம் கட்டி குடியேறுவது முதல் இல்லறத்தை அமைத்து கொடுப்பது வரை நடைபெறுங்க. வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை செய்ய முன் வருவீங்க. குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் வல்லமை உங்களுக்கு வந்து சேர இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அதே போல் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிவதால சுகஸ்தானம் வலிமை பெறுகிறதுங்க. எனவே தாய் வழி ஆதரவு கிடைக்க இருக்குது. வீடு, வாகனம், நிலம் வாங்கும் யோகம் உண்டுங்க. அதே நேரம் அவற்றை பராமரிக்கும் பொறுப்பும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். செய்யும் தொழிலில் உங்களுடைய திறமை பழிச்சிடுங்க. உங்களிடம் இருந்த இடத்தை அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் கடனை அடைத்து புதிய தொழிலும் தொடங்க இருக்கீங்க. கணவன் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்திலுமாக பணிபுரிந்தவர்கள் இனி ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பு பெற இருக்கீங்க. பங்காளி பகை மாறி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆன்மீக பயணம் அதிகரிக்குங்க. உடன்பிறப்புகளில் திருமணம் சிறப்பாக நடைபெறுங்க. கடன் சுமை பாதிக்கு மேல் குறையுங்க. தொழிலில் பழைய பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதாரம்
உயர வழிவகுத்து கொடுப்பாங்க. அதே போல் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண காரியங்களை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இப்படிப்பட்ட குரு பகவான் இவ்வளவு நாட்களாக வக்ரம் பெற்று சஞ்சரித்தால் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் என்பதால் அவர் வக்ர காலம் உங்களுக்கு வளர்ச்சியை தருங்க. சிக்கல்களும் சிரமங்களும் மாறுங்க. திடீர் தனவரவு உண்டாகி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகன்றிருக்கும். எதிரிகள் விலகுவாங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைத்து மகிழ்ச்சி படுத்துங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் கூட உருவாகி இருக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது ரோகிணி நட்சத்திர சாரத்தில் நிவர்த்தி பெறுகிறார். அதாவது ரோகிணி நட்சத்திர சந்திரனின் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. மனக்கலக்கம் அகலும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடைபெறுங்க. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். பேச்சு திறமையால் பல காரியங்களை சாதித்துக் கொள்வீங்க. தொழில் முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. இதுவரை ஸ்தம்பித்து நின்ற தொழில் இனி சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியும் அமைகிறது. அதாவது ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் ராகு கேது பெயர்ச்சியும் நிகழ்கிறதுங்க. அண்டு கும்பராசிக்கு ராகுவும் சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறார்கள். ராகு 5ஆம் இடத்திலும் கேது 11ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் நல்ல காரியங்கள் பல இல்லத்தில் நடைபெறுங்க. அனைத்து தடைகளும் அகலும். ஆதரவு கரம் நீட்டுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த தகராறுகள் அகலுங்க. சகோதரர்களுக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்க. அதே போல கேது பலத்தால் மூத்த சகோதர வழியில் இணக்கம் ஏற்படும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க. வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகுங்க. வெளிநாட்டு முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும். அதே போல் ராகு கேதுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் மேலும் பல நன்மைகள் உங்களால் பெற முடியுங்க. இப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சியில் பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்குங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகும். முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டைகள் வந்து சேருங்க. திருமணம் தள்ளி போகும். அதே போல கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வதன் மூலமே அமைதி காண இயலுங்க. பண நெருக்கடி உண்டு. பிள்ளைகளுடைய சுப காரியங்கள் நடைபெறுங்க. முயற்சி எடுப்பீங்க. உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடியிருக்கும் வீட்டால் நாளுக்கு நாள் பிரச்சனை வரலாம். பணிபுரியும் இடத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இல்லத்து பூஜை அறையில் பைரவர் பட்டம் வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.